செல்வா ஏதாவது வாங்கிட்டு வந்து சூப்பரா இருக்கு பாப்பான்னு சொன்னா போதும் அதே தான் வாங்கிட்டு வருவா. முந்தா நேத்து தான் ஆரஞ்சு முடிஞ்சிச்சு, நேத்து வாங்கிட்டு வந்துட்டா. நல்லா இருக்கு டேஸ்ட். பட் மழை டைம்னால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, வேலையில இறங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் ஹாலை க்ளீன் பண்ணிட்டு இந்த 2 நாளா மீன் பொரிச்ச எண்ணெய் அடுப்பு ஃபுல்லாக எண்ணெய் பசியா பிசு பிசுன்னு இருந்ததா. சரி கொஞ்சம் தோசை மாவும் இருந்தது, அதை வச்சு லைட்டாக அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே பளபளன்னு இருக்கா. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, வேகமாவே இருட்டின மாதிரி இருந்தது. நைட்டுக்கு சாப்பாடு வச்சு ரசம் தான், சைடிஷா கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் தான் போட்டிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு செல்வா வரும்போது கீரை வாங்கிட்டு வந்தா. நைட் டைம்ல கீரைலாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவீங்க தெரியும், பட் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதுவும் அவ்வளோ கீரை இத்தனையோண்டு தான் வந்தது. செல்வா அதை வெறும் வாயிலே சாப்பிட்டு முடிச்சிட்டா. அப்படி நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். செல்வா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரசம் சூப்பர், கீரை அவியல் கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் எல்லாமே செம்மையாக வச்சிருக்கேன்னு புகழ்ந்துட்டே இருந்தா. நமக்கு ஒரே ஜாலியாயிருச்சு. அப்புறம் என்ன, இனி நைட் வந்து மூவி டைம் தான், மூவி பார்த்துட்டே தூங்க வேண்டியது தான். கார்த்தியாயினி குணமதி அவங்களுக்கு ஒரு பெரிய